கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை ஏசாயா 56வது அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள். என் இரட்சிப்பு வரவும் என் நீதி வெளிப்படவும் சமீபமாயிருக்கிறது. இது தேவனுடைய ஒரு கட்டளை. மனிதன் அனுதினமும் ஆற்ற வேண்டிய அவருடைய கட்டளையாக, மனிதனுடைய கடமையாக இது இருக்கிறது. எனவே தான் கர்த்தருடைய விடுதலையும் அவருடைய நீதியும் வெளிப்படும், அது சமீபமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வழிமுறைகள், நம்முடைய விதிமுறைகள், அன்றாடம் நாம் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகள், வாழ்வியல் முறை சகலமும் நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய கட்டளையாக இருக்கிறது. அன்பின் கட்டளையாகவும் அது இருக்கிறது. அநியாயமும் அநீதியும் நிறைந்த உலகத்திலே நியாயத்தை கைக்கொண்டு நீதியை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை செய்வோம். நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.